நான் லைக் டெக்னிக்காக ஃபாலோ ஆக்சுவலாக இவங்க 2 பேரையும் வச்சுட்டு இதை சொல்கிறது எனக்கே லைட்டாக செய்யா தான் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரேப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது லைக் 8th படிக்கிற வரையுமே நான் தமிழ் சாங்ஸ் ரொம்ப குறைவாக தான் கேட்டிருப்பேன் ஃபுல்லாக. ஏன்னா எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறானோ அதை நான் கேட்டு வளர்ந்தவன் தான். ஸோ அவன் ஃபுல்லாக இங்கிலீஷ் சாங்ஸ் தான் கேட்பான். நான் எமினமோட பெரிய ஃபேன். ஸோ எனக்கும் இந்த மாதிரி தமிழில் ஒன்று ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேப்பில் தான் ஆரம்பித்தேன். ஸோ நாளாக எனக்கு தமிழ் பாட்டு மேலே மோகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இங்கிலீஷ் சாங்ஸே தெரியாது. இப்போ டிக்டாக்ல ஏதாவது வச்சா ரீல்ஸில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை தான் ஃபாலோ பண்ணுறேனே தவிர நான் இப்போ மெயின் ஸ்ட்ரீமாக போகல. முன்னால ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வேர்ட் பிளேயில் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதை நம்ம டெக்னிக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறத மட்டும் ஐடியாவாக வச்சுட்டே இருந்தேன். ஸோ இப்போ நான் கரண்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட குழந்தை தான் என்னோட லேப்ரேட். ஸோ சொல்லுவாங்கல்ல ஒரு பாட்டு வந்து ஒரு குழந்தைக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிக்குங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ நான் ஒரு பாட்டு பண்ணிட்டு கடகடன்னு எடுத்துகிட்டு வந்து என் குழந்தைக்கு போட்டு காமிச்சிப்பேன். அவள் வந்து அந்த பாட்டை ஃபுல்லாக கவனிச்சிட்டானா அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். பாதியில் டைவர்ட் ஆகிட்டானா ஆக்சுவலாக வீட்டில் போய் கேட்டு பார்த்தேன் ப்ரோ எனக்கே லிரிக்ஸ் பிடிக்கல நான் வேற ஒரு செட் தரவா அப்படின்னு சொல்லி நானே கேட்டுருவேன். லைக் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும்.